வெல்கம் டு ஆல். நீங்கள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 12th சிபிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரியில் 7th சாப்டர் ஆல்கால்ஸ் ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் லெசன் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. முதல்ல இந்த ஆல்கால்ஸ் ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸுடைய ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்கஹால்ஸ் அதை சிம்பிள் என்ன பண்ணுவோம் நம்ம ROH, இது ஆல்கால்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபினைல் குரூப்பில் OH அட்டாச் ஆயிருக்கும். ஃபினைல் குரூப்ல என்ன நமக்கு பென்சீன் ரிங்கு, அதான் ஃபினைல் குரூப்னு சொல்லுவோம். அதில் OH C6H5OH, இதை ஃபீனால்ஸ்னு சொல்கிறோம். இதில் நிறையா சப்ஸ்டியூட் ஃபீனால்ஸ்லாம் இருக்கலாம். சரிங்களா? ஈத்தர் சிம்பிளாக ROR அப்படின்னு போடுவோம். ஓக்கு ரெண்டு பக்கமும் அல்கைல் குரூப் ஜாயிண்டாக இருந்துச்சுன்னா ஈத்தரு, OH பென்சில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ஃபீனால்ஸு, OH ஒரு அல்கைல் குரூப்பில் அட்டாச் சொன்னால் நம்ம ஆல்கால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இதோட கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். சரிங்களா? ஆல்கால்ஸோடைய கிளாசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆல்கால்ஸ் based on number of OH group. நம்ம இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஹாலோ அல்கேன் ஹாலோரில் பார்த்தோம். எவ்வளோ ஹாலஜன் இருக்குன்னு வச்சு மோனோ டை ட்ரை அப்படின்னு பார்க்குற மாதிரி எவ்வளோ OH குரூப் அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சு அப்படி பிறகு நமக்கு மோனோ ஹைட்ரிக் ஆல்கால், டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ CH3OH மோனோஹைட்ரிக்கு, அதே CH2OH CH2OH டைஹைட்ரிக்கு, ட்ரைஹைட்ரிக் CH2OH CHOH CH2OH. சரிங்களா? இதில் நமக்கு இதுக்கு பேர் என்னது மோனோஹைட்ரிக், இதை டைஹைட்ரிக்னு படிப்போம், இதை ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். சரிங்களா? மோனோஹைட்ரிக் ஆல்கஹால், டைஹைட்ரிக் ஆல்கஹால், ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். இது எதை பேஸ் பண்ணி எவ்வளவு OH குரூப் அட்டாச்சா இருக்கு அப்படின்னு பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் OH attached to sp3 hybridized carbon. OH அட்டாச்சா இருக்கு, எந்த கார்பன் அட்டாச்சா இருக்கிற மாதிரி sp3 ஹைபிரிடைசேஷன் கார்பன் OH அட்டாச்சா இருக்குன்னா அதை எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். எப்படி? இப்போ பிரைமரி ஆல்கஹால் CH3 CH2OH, OH attached to sp3 hybridized கார்பன். அந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்குது. 2 ஹைட்ரஜனா 3 ஹைட்ரஜன் வந்து அது பிரைமரி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதே CH3 CHOH, இதில் இன்னொரு CH3 இருக்குது. OH attached கார்பன் sp3 hybridized கார்பன், அந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப என்னது செகண்டரி ஆல்கஹால். இது என்ன சொல்லுவோம், டெர்ஷரி ஆல்கஹால். சரிங்களா? அப்ப OH attached to sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் இருந்துச்சுன்னா அதை பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ல அதுலயே அல்லைலிக்னு ஒன்று இருக்குது. அல்லைலிக் ஆல்கஹால், அது அல்லைலிக் ஆல்கஹால் OH attached to sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன், அந்த கார்பன் இதில் அட்டாச் ஆயிருக்கும், sp2 அட்டாச் ஆயிருக்கும். அப்படி அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த கார்பன் என்ன சொல்லுவாங்க, அதை அல்லைலிக் கார்பன் சொல்லுவாங்க. அந்த கார்பன்ல OH அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அல்லைலிக் ஆல்கஹால். எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல இந்த கார்பன் தான் அல்லைலிக் கார்பன். ஏன்? OH அட்டாச் ஆகிற கார்பன் sp3 தான். அந்த sp3 attached to sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன், இந்த கார்பன் பேரு அல்லைலிக் கார்பன். அந்த அல்லைலிக் கார்பன் OH அட்டாச் இருக்குது. இந்த அல்லைலிக் கார்பன்லயும் என்ன சொல்லலாம், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லலாம். இது அல்லைலிக் ஆல்கஹால்ல, இது என்னது OH கார்பன் அல்லைலிக் கார்பன்.
அந்த கார்பன் 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்ப என்னது இது பிரைமரிங்களா? அதே இது பாருங்க, OH attached to sp3 hybridized carbon, that carbon attached to sp2 hybridized carbon. அப்ப இந்த கார்பன் அல்லைலிக் கார்பன். அல்லைலிக் கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. இங்க 2 ஹைட்ரஜன் பிரைமரி, இதை என்ன சொல்லாம செகண்டரி அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி அல்லைலிக் ஆல்கஹால். இது இதை பாருங்க பார்க்கலாம். OH attached carbon sp3, that carbon attached to sp2 hybridized carbon, hence this carbon is represented as a அல்லைலிக் கார்பன். அப்ப அல்லைலிக் கார்பன்ல ஹைட்ரஜனே கிடையாது. அப்ப என்னது டெர்ஷரி அல்லைலிக் ஆல்கஹால். பிரைமரி அல்லைலிக் ஆல்கஹால், செகண்டரி அல்லைலிக் ஆல்கஹால், டெர்ஷரி அல்லைலிக் ஆல்கஹால். சரிங்களா? சரி, இதுலயும் பாத்தீங்கன்னா மூணாவது கேட்டகரி பென்சைலிக் ஆல்கஹால். நம்ம ஹாலோல்கேன் ஹாலோரன் நடத்தும் போதே கிளியரா நடத்திருப்போம். பென்சைலிக் ஆல்கஹால் அப்படின்னா பென்சீன் ரிங்ல டைரக்டா அட்டாச் இருக்காது. ஏன்னா பென்சீன் ரிங்ல எல்லா கார்பனுமே sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். பட் பென்சைலிக்ல ஆல்கஹால் எது அட்டாச் ஆயிருக்கு? OH குரூப் sp3 கூட அட்டாச் இருக்கணும். அப்ப எப்படி இருக்கணும்? கவனிங்க, OH attached to sp3 hybridized carbon, அது attached to sp2, அதுவும் அல்லலிக் மாதிரி தான் இருக்கும். பட் அல்லலிக்ல இங்க பென்சீன் ரிங் இருக்காது. இந்த மாதிரி பென்சீன் ரிங்ல அட்டாச் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? ஃபினைலிக் ஆல்கஹால். இதுவும் சிமிலர் டு அல்லலிக் கார்பன் மாதிரி தான். ஏன்னா இது sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன், அந்த கார்பன் sp2 கூட அட்டாச் இருக்கு. பட் அது sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் எங்கவா இருக்குது? ரிங்குக்குள்ள இருக்குது. அந்த மாதிரி இருந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க? இதை பென்சைலிக் ஆல்கஹால் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இதுலயும் பாருங்களே, OH attached கார்பன் 2 ஹைட்ரஜன் இருக்கா? அப்ப என்னது பிரைமரி பென்சைலிக் ஆல்கஹால். இது என்ன சொல்லலாம்? OH attached கார்பன் ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப நமக்கு இது செகண்டரி பென்சைலிக் ஆல்கஹால். OH attached to sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன், அது attached to sp2, பட் அந்த sp2 என்ன இருக்கு? பென்சீன் ரிங்கா இருக்குது. அப்ப பென்சைலிக்ல அந்த கார்பனை சுத்தி என்ன இருக்கு? நமக்கு C தான் இருக்கு, H கிடையாது. அப்ப என்னது டெர்ஷரி பென்சைலிக் ஆல்கஹால். கிளியருங்களா? என்ன பார்த்திருக்கோம்? அதாவது நம்பர் ஆஃப் OH வச்சு பார்க்கும்போது மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். இதை பத்தி நம்ம ஆல்கஹாலோட கிளாசிபிகேஷன் தான் பார்க்குறோம். சரிங்களா? அதுல அது OH attached to sp3 கார்பன் இருக்கும்போது அந்த கேட்டகரி என்ன பிரிக்க நம்ம மூணா பார்க்குறோம். நார்மலா வெறும் பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால்னு சொல்லலாம். அது எப்படி இருக்கும்? OH attached to sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பனா இருக்கும். அதுல பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. சப்போஸ் OH வந்து அல்லைலிக் கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா, இது அல்லைலிக் கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன், பட் தட் கார்பன் attached to sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் இருந்துச்சுன்னா அந்த கார்பன் அல்லைலிக் கார்பன். அப்ப அந்த அல்லைலிக் கார்பன்ல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதுல பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அல்லைலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பென்சைலிக் கார்பன்னா அதுவும் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் தான். ஆனா அது அட்டாச்சா இருக்கிறது sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். ஆனா அந்த கார்பன் என்னவா இருக்கணும்? பென்சைல் குரூப்ல இருக்கணும், பென்சீன் ரிங்ல இருக்கணும். அந்த மாதிரி தான் என்ன சொல்லுவாங்க? அந்த பென்சைலிக் கார்பன். இந்த பென்சைலிக் கார்பன்ல ஹாலஜன் அட்டாச்சா இருக்கு. அதுல பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. சரிங்களா? இது அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா OH attached to sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். எப்படி கவனிங்க, CH2 டபுள் பாண்ட் CHOH. இதுல பாருங்க பார்க்கலாம். OH ஆல்காலிக் குரூப் அட்டாச்டு டு எங்க இருக்கு? நமக்கு sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் இருக்கு. இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இதை வினைலிக் ஆல்கஹால். என்ன சொல்லுவாங்க? இதை வினைலிக் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இதை வினைலிக் ஆல்கஹால். சரிங்களா? சப்போஸ் OH டைரக்டா பென்சீன்ல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதை என்ன சொல்றோம்? டைரக்டா ஃபீனால்னு சொல்லிடுவோம். அதை என்ன சொல்லிடுவோம்? நம்ம ஃபீனால் சொல்ற. புரிஞ்சுங்களா? அப்ப
OH attached to sp3 ஹைபிரிடைஸர் கார்பன்ல பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அல்லைலிக் கார்பனா இருந்துச்சுன்னா அல்லைலிக் பிரைமரி அல்லைலிக் செகண்டரி அல்லைலிக் டெர்ஷரி, அது பென்சலிக் கார்பனா இருந்துச்சுன்னா பென்சலிக் பிரைமரி பென்சலிக் செகண்டரி பென்சலிக் டெர்ஷரின்னு சொல்லிக்கலாம். சப்போஸ் OH டைரக்ட்லி அட்டாச்டு டு sp2 ஹைபிரிடைஸ் கார்பனா இருந்தா என்ன சொல்லுவாங்க, வினைலிக்கு. அதுவும் என்னவா இருக்கணும், ஸ்ட்ரெயிட் செயின் ரிங்கா இருக்கும், ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கணும். சப்போஸ் பென்சின் ரிங்ல டைரக்டா அட்டாச் இருந்துச்சு, ஏன்னா பென்சில் இருக்கிற எல்லா கார்பனும் sp2 ஹைபிரிடைஸ் கார்பன் தான், அது இந்த கேட்டகரியில ஏன் சார் எழுதல அப்படின்னா அது தனியா பேரே வச்சுட்டோம். ஏன்னா பென்சின் ரிங்ல டைரக்டா OH அட்டாச் இருந்துச்சுன்னா அவருடைய பேர் என்ன படிச்சிருக்கோம், நம்ம ஃபீனால் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? அந்த ஃபீனால் என்ன சொல்றோம், நமக்கு நம்பர் ஆஃப் OH வச்சு மோனோஹைட்ரிக் ஃபீனால், டைஹைட்ரிக் ஃபீனால், ட்ரைஹைட்ரிக் ஃபீனால் அப்படின்னு பிரிக்கலாம். எப்படி இப்போ இந்த ஃபீனாலே பார்த்தீங்கன்னா, சரி அடுத்தது பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபீனால்ல பார்த்தீங்கன்னா ஃபீனால் என்ன சொன்னாம OH attached to sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன், அது டைரக்டா பென்சின்ல இருக்கணும், இதுதான் ஃபீனால்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இந்த ஃபீனால் எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் OH இருக்கிறது வச்சு மோனோஹைட்ரிக் ஃபீனால், டைஹைட்ரிக் ஃபீனால், ட்ரைஹைட்ரிக் ஃபீனால். மோனோஹைட்ரிக் ஃபீனால், டைஹைட்ரிக் ஃபீனால், ட்ரைஹைட்ரிக் ஃபீனால். எப்படி பென்சீன் ரிங்ல ஒரே OH குரூப் வந்து என்னது, மோனோஹைட்ரிக் ஃபீனால். அதே ரெண்டு OH இருந்துச்சுன்னா டைஹைட்ரிக் ஃபீனால். இதை ட்ரைஹைட்ரிக் ஃபீனால் அப்படின்னு பிரிக்கலாம். எதை பேஸ் பண்ணி, நம்பர் ஆஃப் OH இருக்கிறத பேஸ் பண்ணி. சரிங்களா? சரி, அடுத்து என்ன பார்த்தோம், ஈத்தர். ஈத்தர் எப்படி இருக்கும், ROR. இதுல ரெண்டே வகையான கிளாசிபிகேஷன் தான், சிம்பிள் ஈத்தர், மிக்ஸ்டு ஈத்தர்னு சொல்லிட்டு. சிம்பிள் ஈத்தர்னா இந்த ஓக்கு ரெண்டு பக்கமும் அட்டாச் இருக்கிற ஆறு ஒரே மாதிரியா இருந்தா என்ன சொல்லுவாங்க, சிம்பிள் ஈத்தர், இன்னும் சிமெட்ரிக் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறையா இருந்துச்சுன்னா மிக்ஸ்டு ஈத்தர் இல்லைன்னா அன்சிமெட்ரிக் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெட்ரிக் ஆர் சிம்பிள் ஈத்தர், unsymmetric or mixed ether. எப்படி CH3O CH3, C2H5O C2H5. இதே மிக்ஸ்டில் CH3O C2H5, CH3O C3H7. சரிங்களா? இந்த மாதிரி ஆறுக்கு ரெண்டுமே அட்டாச் ஆகக்கூடிய அல்கைல் குரூப் ஒரே மாதிரி குரூப்பா இருந்துச்சுன்னா அது என்னது, சிமெட்ரிக் ஈத்தர் ஆர் சிம்பிள் ஈத்தர்னு சொல்லுவாங்க. வேற வேற அல்கைல் அட்டாச் இருந்துச்சு அதான் சொல்லுவாங்க நமக்கு அன்சிமெட்ரிக் ஈத்தர் இல்லைன்னா மிக்ஸ்டு ஈத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கிளாசிபிகேஷனு. இது என்ன பார்க்குறோம் அப்படின்னா நாமன் கிளச்சர் பார்க்கலாம். நாமன் கிளச்சர் பார்த்தோன்னா நம்ம பேசிக் ரூல்ஸ்ல அங்கேயே பார்த்துருப்போம். அதாவது கார்பன்ஸ் கலெக்டில் சூஸ் பண்ணும், நம்பர் ஆஃப் கார்பனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான கரஸ்பாண்டிங் அல்கைல் நேம் கொடுக்கணும், அப்புறம் OH அட்டாச்சர் கார்பன் நம்பரிங் கொடுக்கணும் அப்படிலாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ நாமன் கிளச்சர் இதுக்கு அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நாமன் கிளச்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்கஹாலோடைய நாமன் கிளச்சரு காமன் நேம் முதல்ல எழுதிடலாம். இப்போ என்னது, மெத்தில் குரூப்பு. இப்போ மெத்தில் OH ஜாயிண்ட் இருக்கு, என்ன சொல்லுறது நம்ம மெத்தில் ஆல்கஹால். CH3 CH2 CH2OH மூணு கார்பன் இருக்கு ப்ரொப்பைலு. அந்த ப்ரொப்பைலில் நம்ம ஸ்ட்ரெயிட் செயினாக இருந்தால் N ப்ரொப்பைல்னு சொல்லுவோம், பிரான்ச் இருந்தால் ஐசோ ப்ரொப்பைல்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், அது N ப்ரொப்பைல் ஆல்கஹால். N ப்ரொப்பைல் ஆல்கஹால். இங்கே எனக்கு அதே மூணு கார்பன் தான் ப்ரொப்பைல் பிரான்ச்சோடு இருக்கு, அப்போ என்னது ஐசோ ப்ரொப்பைல் ஆல்கஹால். ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால். CH3 CH2 CH2 CH2OH நாலு கார்பன் ஸ்ட்ரெயிட் செயின் இருக்குது, அப்ப N பியூட்டைல் ஆல்கஹால். இதை N பியூட்டைல் ஆல்கஹால்னு சொல்லலாம், பிரைமரி பியூட்டைல் ஆல்கஹால்னு சொல்லலாம். சரிங்களா? இதை பாருங்க, CH3 CH CH2 CH3 கீழே OH. OH அட்டாச்சா இருக்கிற கார்பன் ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது, அப்ப என்னது செகண்டரிங்களது, அப்ப செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால்.
இதில் பாருங்க CH3 CH CH2 OH கீழே CH3 இருக்குது. அப்போ இதுலேயும் 4 கார்பன் இருக்கு, பியூட்டைல் தான். OH அட்டாச்சு டு அந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இதுவும் பிரைமரி தான். இப்போ இதுவும் பிரைமரி தான், இதுவும் பிரைமரி தான், வித்தியாசம் இருக்கணும்ல. அப்போ ஸ்ட்ரெயிட் செயினில் இருக்குது, அது n பியூட்டைல் சொல்லிட்டோம். இங்கே பிரான்ச் இருக்குது. பிரான்ச்னா அது செகண்டரியாக இருக்கலாம், டெர்ஷியாக இருக்கலாம். அப்போ பிரைமரியில் பிரான்ச், இது பிரைமரியில் என்ன இருக்கு, பிரான்ச் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை பிரான்ச்சோட இருக்கனால ஐசோ அப்படின்னு அப்படியே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ செகண்டரிக்கும் பிரான்ச் இருக்கும், டெர்ஷரிக்கும் பிரான்ச் இருக்கும். நம்ம அதை ஐசோன்னு சொல்ல தேவையில்லை. பிரைமரியில் பிரான்ச்சோட இருந்துச்சுன்னா சொல்லிக்கலாம் இதை ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். சரிங்களா? இதில் பாருங்க, இதுலயும் பிரான்ச் தான், ஆனால் OH அட்டாச்சர் கார்பன்ல ஹைட்ரஜனே கிடையாது. அப்போ பியூட்டைல் அது என்னது, டெர்ஷரி பியூட்டைல். அப்போ டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். OH CH2 CH2 OH. இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 எத்திலீன்களா, எத்திலீன்ல OH அட்டாச் இருக்கு. அப்புறம் எத்திலீன் பக்க கார்பன் OH அட்டாச் இருந்தா என்ன சொல்லுவாங்க, கிளையால். சொல்லுங்களா, எத்திலீன் கிளைகால். எத்திலீன் கிளைகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது, 1 2 3 கார்பன் இருக்கு, ப்ரொப்பேன் தான். ப்ரொப்பேன்ல என்ன இருக்கு, நமக்கு 3 OH அட்டாச்சா இருக்குது. இதுக்கு ஸ்பெஷல் என்னன்னா கிளிசரால்னு சொல்லுவாங்க. காமன் நேம் ஒரு சில ரீசன் கிடையாது, இதை சொல்லுவாங்க கிளிசரால். சரி, இப்போ இதுக்கு IUPAC நேம் பார்க்கலாம். IUPAC நேம் என்ன பண்ண, நமக்கு ஸ்ட்ரெயிட் செயின் கார்பனை சூஸ் பண்ணிக்கணும். அந்த கார்பன் ஸ்கெலட்டனை நம்பர் ஆஃப் கார்பனுக்கு கரஸ்பாண்டிங் அல்கேன் நேம் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் OH நம்பரிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் சப்ஸ்டிட்யூண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்க ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்போ என்னது, மீத்தேன். மீத்தேன்ல என்ன இருக்கு, OH. OHக்கான IUPAC நேமுக்கான வேர்டு பயன்படுத்தணும், OL ஆல் பயன்படுத்தணும். மீத்தேன் பிளஸ் ஆல் மெத்தனால். மீத்தேன் பிளஸ் ஆல் மெத்தனால். இது என்னது, CH3 CH2 CH2 OH. 3 கார்பன் இருக்கு, ப்ரொப்பேனு. ப்ரொப்பேன்ல ஃபர்ஸ்ட் கார்பன் OH அட்டாச்சா இருக்குது. நம்ம இங்கிருந்து கொடுத்து 1 2 3ன்னு சொல்லி 3ன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு எண்ட்லேருந்து நம்பர் கொடுக்கணும். எந்த பக்கம் இருந்து கொடுத்தோம்னா ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சர் கார்பனுக்கு கம்மியான நம்பர் வருது, அப்பதான் கொடுக்கணும். இப்போ இங்கே தான் 1 கொடுக்கணும், 1 2 3. அப்போ ப்ரொப்பேன் 1 ஆல். ப்ரொப்பேன் 1 ஆல். இதில் பாருங்க 1 2 3 3 கார்பன், ப்ரொப்பேன், ரெண்டாவது OH இருக்குது. அப்போ ப்ரொப்பேன் 2 ஆல். இதில் பார்த்தோம்னா 1 2 3 4 4 கார்பன் ஸ்ட்ரெயிட் செயின் இருக்குது. பியூட்டேன், பியூட்டேன்ல ஃபர்ஸ்ட் கார்பன் OH இருக்கு. அப்போ என்னது, பியூட்டேன் 1 ஆல். இதில் பார்த்தோம்னா 1 2 3 4 4 கார்பன் ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்குது. அப்போ பியூட்டேன், ரெண்டாவது கார்பன்ல OH இருக்கு, பியூட்டேன் 2 ஆல். ஒன் டூ த்ரீ. இப்போ 4 கார்பன் மொத்தமாக இருக்கு. ஆனால் ஸ்ட்ரெயிட்ஸ் எடுக்கும்போது ஒன்றா இப்படி எடுக்கலாம், இல்லை இப்படி எடுக்கலாம். எப்படி எடுத்தாலும் 3 கார்பன் வருது, எப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 1 2 3 3 கார்பன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. ப்ரொப்பேனு, ப்ரொப்பேனில் நம்பரிங் கொடுத்தோம்னா 1 2 3. ஆனால் இங்கே தான் OH அடிச்சிருக்க கார்பன் கம்மியாக நம்பர் மாதிரி கொடுக்கணும். அப்போ 1 2 3. 1ல OH இருக்குது, 2ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, 2ல ஒரு மெத்தில் குரூப். அப்போ வரும் 2 மெத்தில் ப்ரொப்பேன் 1 ஆல். ரெண்டாவது மெத்தில் குரூப் இருக்கு இல்லைங்க, 2 மெத்தில் ப்ரொப்பேன் 1 ஆல். 2 மெத்தில் ப்ரொப்பேன் 1 ஆல். இதில் பாருங்க, இப்படி எடுத்தோம்னா 2 கார்பன் தான் வருது, இப்படி எடுத்தோம்னா 3. அப்போ இப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கலாம், இல்லை இப்படி எடுக்கலாம், ரெண்டு ஒன்று தான். இப்படி எடுத்தாலும் 3 கார்பன், இப்படி எடுத்தாலும் 3 கார்பன், எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துக்கிறேன் 3 கார்பன் ப்ரொப்பேன். ப்ரொப்பேன்ல 1 2 3 ரெண்டாவது கார்பன்ல மெத்தில் இருக்குது, ரெண்டாவது கார்பன்ல ஆல்காலும் இருக்குது. அப்போ 2 மெத்தில் ப்ரொப்பேன் 2 ஆல். 2 மெத்தில் ப்ரொப்பேன் 2 ஆல். ஓகே, இதில் பாருங்க பார்க்கலாம். 1 2 2 கார்பன் இருக்கு. ஈத்தேன், ஈத்தேன்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு OH இருக்கு, ரெண்டாவது கார்பன் ஒரு OH இருக்குது. ஈத்தேன் 1 2 டயால். ஈத்தேன் 1 2 டயால்.
இங்கே இ போடணும், இங்கெல்லாம் இ போடக்கூடாது. ஏன்னா ஐயூபேக் நாமன் கிளச்சர் எழுதும் பொழுது ஓஎல் ஆட் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த ஓஎல் ஆட் பண்ணும்பொழுது ஈயை எடுத்துட்டு ஆட் பண்ணணும். மீத்தேனில் ஈ இருக்கும், ஈ எடுத்துட்டு தான் ஓஎல் ஆட் பண்ணுவோம். சரிங்களா, இந்த மாதிரி 1 ஆல் 2 ஆல் மென்ஷன் பண்ணும்போது. ஆனால் இந்த மாதிரி டயால் ட்ரையால்லாம் வரும்பொழுது சரிங்களா, ஓஎல் டைரக்ட் ஆட் பண்ணல, டைன் போட்டு ஆட் பண்ணு, டை ஆல் ட்ரை ஆல் அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ஈ போட்டு ஆட் பண்ணுங்க. ஈத்தேன் 1 2 டையால். இதுக்கு என்ன சொல்வீங்க, 1 2 3 ப்ரொப்பேன் 1 2 3 ட்ரையால். அப்போ ப்ரொப்பேன் எழுதும்போது ஈ எழுதணும், ப்ரொப்பேன் ஈ எழுதி 1 2 3 ட்ரையால். சரிங்களா, இங்க எல்லாம் ஈ எழுதக்கூடாது, இங்க என்ன பண்ணும், ஈயோட எழுதணும். அதே மாதிரி இன்னொரு 2 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுக்கு என்ன சொல்லுவோம், 6 கார்பன் சைக்ளிக்ல இருக்குது, சைக்ளோ ஹெக்சேன். இது என்னது, சைக்ளோ ஹெக்சேன். சைக்ளோ ஹெக்சேன்ல OH இருக்கு, அப்ப சைக்ளோ ஹெக்சனால். சைக்ளோ ஹெக்சனால். இன்னொரு காம்பவுண்ட் கொடுத்திருந்தாங்க, பென்டேன். இது என்னது, சைக்ளோ பென்டேன். அதுல சைக்ளோ பென்டேன்ல OH ஆல்கால், அப்ப ஆல் சைக்ளோ பென்டனால். ஒரு மெத்தில் குரூப் சப்ஸ்டிட்யூட்டா இருக்குது, OH அட்டாச்சர் கார்பன் தான் ஃபர்ஸ்ட் கார்பன், அப்ப ரெண்டாவது கார்பன்ல மெத்தில் இருக்குது, 2 மெத்தில் சைக்ளோபென்டனால். 2 மெத்தில் சைக்ளோபென்டனால். கிளியருங்களா? ஓகே, அடுத்தது ஃபீனாலோடைய நாமன் கிளச்சர் பார்க்கலாம். ஃபீனால் நாமன் கிளச்சர் பாருங்க, இது நமக்கு தெரியும், ஃபீனால். இதனுடைய காமன் நேம் என்னது, ஃபீனால். ஐயூபேக் நேம் ஃபீனால் தான் வரும். முதல்ல காமன் நேம் எழுதிடலாம், ஃபீனால். இது என்னது, இதோடைய காமன் நேமுக்கு கிரசால்னு சொல்லுவாங்க. நிறைய காம்பவுண்டுக்கெல்லாம் காமன் ரீசன் இருக்காது, அசிட்டிக் ஆசிடு, ஃபார்மிக் ஆசிடு. சரிங்களா, அதனுடைய சோர்ஸ் வந்து டைரக்டாக பேர் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி பென்சீன்கள் OH CH அட்டாச் ஆகிறத என்ன சொல்லுவாங்க, அதை கிரசால். ஃபீனாலில் CH அட்டாச் ஆகிறத என்ன சொல்லுவாங்க, அதை கிரசால். அது என்ன இருக்கு, OH அட்டாச்சர் கார்பன் பக்கத்து கார்பன். நம்ம காமன் நேம் எழுதும் பொழுது ஆர்த்தோ பாரா மெட்டான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஐயூபேக் நம்மள நம்பரிங் கொடுப்போம். அப்போ என்னது, OH அட்டாச்சா இருக்குது பக்கத்து கார்பனா, இது என்னது, ஆர்த்தோ பொசிஷன். அப்ப என்னது, ஆர்த்தோ கிரசால். இது என்ன சொல்லுவாங்க, மெட்டா பொசிஷன் இருக்குது, மெட்டா கிரசால். இது பாரா, பாரா கிரசால். ஆர்த்தோ கிரசால், மெட்டா கிரசால், பாரா கிரசால். சரிங்களா, ஓகே. இதோடைய காமன் நேம் என்ன வரும் நமக்கு, இதுக்கு கேட்டகால், கேட்டகால். இதுக்கு ரிசோர்சினால். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹைட்ரோகுயினோன் இல்லைன்னா குயினால்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோகுயினோன் ஆர் குயினால் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் என்னது, காமன் நேம். இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். ஐயூபேக் நேம் ரீசன் இருக்கு, என்னது, இது ஃபீனாலுங்களா, பென்சைல் ஆல்கால் ஆர் ஃபீனால் அப்படின்னு கூட சொல்லுவோம். பென்சீன் ஆல்கால் ஆர் ஃபீனால். பென்சைல் கிடையாது. சரிங்களா, பென்சைல்னா பென்சீன்ல CH அட்டாச் ஆகுது சொல்லுவாங்க, பென்சைல். இது பென்சீன் ஆல்கால் இல்லை என்னன்னு சொல்லிக்கலாம், ஃபீனால். ஐயூபேக்லயும் ஃபீனால் இருக்குது, நம்ம ஃபீனால்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இதை சொல்லுவோம் ஃபீனால்ல மெத்தில் அட்டாச்சா இருக்கு, எத்தனாவது கார்பன், 1வது கார்பன். அப்ப 1 மெத்தில் ஃபீனால். இது ஃபீனால்ல ஃபர்ஸ்ட் கார்பன். இங்க என்னது, ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், 1 2 3. இங்க 3ல இருக்குது, இங்க என்ன போட்டோம், 1 போட்டோமா. OH அட்டாச்சர் ஃபர்ஸ்ட் கார்பன், ரெண்டாவது கார்பன்ல 2 மெத்தில் ஃபீனால். இது என்னது, 2 3 3 மெத்தில் ஃபீனால். இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் கார்பன், 4 மெத்தில் ஃபீனால். இங்க என்ன சொல்லுவோம் நமக்கு, ஃபீனால்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 OH குரூப் இருக்கு இல்லைங்க, பென்சீன்ல 2 OH இருக்குது. சரிங்களா, என்னென்ன பொசிஷன், 1 2 பென்சீன் 1 2 டயால். பென்சீன் 1 2 டயால். இது பென்சீன் 1 3 டயால். இது
பென்சீன் 1,4 டயால். கிளியருங்களா? அடுத்து ஈத்தருடைய நாமன்கிளேச்சர் பார்க்கலாம். இப்போ வாங்க ஈத்தருடைய நாமன்கிளேச்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காமன் நேம் பார்த்துடலாம். காமன் நேம்ல ஈத்தர் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு குரூப்பையும் மென்ஷன் பண்ணி ஈத்தர்னு சொல்லிக்கலாம். இங்க ஒரு மெத்தில் இருக்கு, இங்க ஒரு மெத்தில் இருக்கு, ரெண்டு மெத்திலுங்களா? அப்ப டைமெத்தில் ஈத்தர். என்ன சொன்னது நம்ம? டைமெத்தில் ஈத்தர். இது ரெண்டுமே எத்தில் இருக்குது, டை எத்தில் ஈத்தர். ஒரு பக்கம் மெத்தில் இருக்கு, ஒரு பக்கம் ப்ரொப்பைல் இருக்குங்க. ஆல்பபெட் ஆர்டர்ல பாருங்க. மெத்தில் எம், ப்ரொப்பைல் பி. அப்ப எம் தான் ஃபர்ஸ்ட் வரணும். மெத்தில் ப்ரொப்பைல் ஈத்தர். இந்த ப்ரொப்பைல் என்னவா இருக்கு? ஏன்னா பிரான்ச்சா இருக்கலாம், ஸ்ட்ரெயிட் சேனாவா இருக்கலாம். அப்ப இது என் ப்ரொப்பைல், மெத்தில் என் ப்ரொப்பைல் ஈத்தர். மெத்தில் என் ப்ரொப்பைல் ஈத்தர். மெத்தில் என் ப்ரொப்பைல் ஈத்தர். இதை என்ன சொல்லலாம்? இந்த பக்கம் ஃபினைல் குரூப் இருக்கு, இங்க மெத்தில் குரூப் இருக்குது. அப்ப என்ன சொல்லலாம்? மெத்தில் ஃபினைல் ஈத்தர், மெத்தில் ஃபினைல் ஈத்தர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம எப்படி காமன் நேம் ஒரு சொல்ல இருக்கலாம், ரீசன் இல்லாம எழுதும் பார்த்தீங்களா? அது மாதிரி இருக்கு. என்ன பேர் இருக்கு? அனிசோல் அப்படின்னு சொல்லலாம். ஒன்னா அனிசோல்னு சொல்லலாம், இல்ல மெத்தில் ஃபினைல் ஈத்தர், இல்லைன்னா அனிசோல். இதை என்ன சொல்லலாம்? அதே மாதிரி எத்தில் ஃபினைல் ஈத்தர், இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். எத்தில் ஃபினைல் ஈத்தர். இல்ல இதுக்கு அனிசோல்னு சொன்னது என்ன சொல்லுவாங்க? பினட்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பினட்டோல் அப்படின்னு சொல்லலாம். ஆர் எத்தில் ஃபினைல் ஈத்தர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இதுக்கு பாருங்க. இந்த பக்கம் ஃபினைல் குரூப் இருக்கு, இங்க என்ன இருக்கு? 7 கார்பன். ஹெப்டைல் குரூப் இருக்கு, ஸ்ட்ரெயிட் செயின் இருக்கா? என் ஹெப்டைல். அப்ப ஃபினைல் என் ஹெப்டைல் ஈத்தர். பி ஹெப்டைல் ஹச், அப்ப அதை முன்னாடி வரணும். அப்ப என் ஹெப்டைல், என் ஹெப்டைல் ஃபினைல் ஈத்தர், என் ஹெப்டைல் ஃபினைல் ஈத்தர். இது என்ன பக்கம் இருக்கு? ஒரு பக்கம் மெத்தில், ஒரு பக்கம் ப்ரொப்பைல். ப்ரொப்பைல் பிரான்ச் இருக்கு, ஐசோ ப்ரொப்பைல். மெத்தில் ஐசோ ப்ரொப்பைல் ஈத்தர், மெத்தில் ஐசோப்ரோப்பைல் ஈத்தர். இது என்னது? 4 கார்பன் 5 கார்பன். பென்டேன்ல ஐசோ இருக்கு, பிரான்ச் இருக்கனால ஐசோ பென்டேனு. இங்க ஃபினைல். அப்ப இது ஐசோ பென்டேன்களா? ஃபினைல் ஐசோ பென்டேன் ஈத்தர், ஃபினைல் ஐசோபென்டேன் ஃபினைல் ஐசோபென்டைல் ஈத்தர், ஃபினைல் ஐசோபென்டைல் ஈத்தர். சரி, இப்போ இதில் பாருங்க பார்க்கலாம். ஓகே, இது ரெண்டுக்கும் நமக்கு காமன் நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா OCH 2 ஈத்தர் இருக்கிற மாதிரியோ இந்த மாதிரிலாம் நமக்கு என்ன கிடையாது, நமக்கு காமன் நேம் கிடையாது. IUPAC எல்லாத்துக்கும் நேம் இருக்கும். சரிங்களா? இப்போ IUPAC நேம் பார்த்துடலாம். இங்கே என்ன இருக்கு? CH3O CH3. IUPAC நேம் ஈத்தருக்கு சொல்லும் பொழுது அந்த ஈத்தருக்கு பார்த்தீங்களா, ஈத்தர் குரூப்பை சப்ஸ்டிட்யூட் எடுத்துக்கணும். OR அதை அல்காக்சி. இப்போ CH3Oனா மீத்தாக்சி, C2H5Oனா ஈத்தாக்சி, CH3 CH2 CH2O அதை ப்ரொப்பாக்சி அப்படின்ட்டு அதை என்ன சொல்லிக்கிறோம், சப்ஸ்டிட்யூவன்ட்டா ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ இதில் பாருங்களேன், இப்போ ரெண்டு பக்கமும் CH3 இருக்குது. அப்போ ஒரு CH3O நான் சப்ஸ்டிட்யூட் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த பக்கம் என்ன இருக்கு? ஸ்ட்ரெயிட் செயின் கார்பன், ஒரே ஒரு கார்பன். அப்போ மீத்தேன். மீத்தேன்ல இது சப்ஸ்டிட்யூவன்ட் என்னது? மீத்தாக்சி மீத்தேன். இது பேர் என்னது? மீத்தாக்சி மீத்தேன். இங்க பாருங்க பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு? ஒன்னு சப்ஸ்டிட்யூவன்ட், இன்னொன்னு கார்பன் ஸ்கெலட்டன். இப்போ இதை நான் கார்பன் ஸ்கெலட்டன் எடுத்துட்டேன்னா 2 கார்பன் இருக்கா? ஈத்தேன். ஈத்தேன்ல என்ன சப்ஸ்டிட்யூவன்ட்? ஈத்தாக்சி சப்ஸ்டிட்யூவன்ட். அப்ப ஈத்தாக்சி ஈத்தேன், ஈத்தாக்சி ஈத்தேன். ப்ரொப்பைன்ல பாருங்க பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு? 1 2 3 3 கார்பன் இருக்கா? அப்ப ஸ்ட்ரெயிட் செயின் கார்பன் ப்ரொப்பேன். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன் தான் ஸ்ட்ரெயிட் செயின் கார்பன் சூஸ் பண்ணிக்கணும்.
அப்போ என்னது ப்ரொப்பேன். ப்ரொப்பேன்ல முதல் கார்பன் என்ன ஜாயிண்டா இருக்குது, மீத்தாக்சி அட்டாச் இருக்கு. இது ப்ரொப்பேன். ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கு நமக்கு மீத்தாக்சி. அப்ப 1 மீத்தாக்சி ப்ரொப்பேன், 1 மீத்தாக்சி ப்ரொப்பேன், 1 மீத்தாக்சி ப்ரொப்பேன். இப்போ பாருங்க இங்க C6H5, இங்க CH3. இப்போ அதிகமான கார்பன் என்ன சொல்ல நமக்கு ஃபினைல் குரூப் பென்சீன். ஆக்சுவலா C6H6னா பென்சீன். பென்சீன்ல இது சப்ஸ்டிட்யூவன்ட். ஏன்னா இங்க 6 கார்பன், இங்க 1 கார்பன் தான் இருக்கு. அப்ப இதுதான் மீத்தாக்சின்னு எடுத்துக்கணும். இது என்னது C6H6னா பென்சீன். பென்சீன்ல ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட். என்ன சப்ஸ்டிட்யூவன்ட்? மீத்தாக்சி. இப்ப மீத்தாக்சி பென்சீன், மீத்தாக்சி பென்சீன். ஓகே. இப்போ இதை பாருங்க பார்க்கலாம், 2 கார்பன் 6 கார்பன். அப்ப இதுதான் கார்பன் ஸ்கெலட்டன். 6 கார்பன் இருக்குன்னா என்னது C6H5னா பென்சீன். பென்சீன்ல என்ன சப்ஸ்டிட்யூவன்ட்? ஈத்தாக்சி. என்ன குரூப் சப்ஸ்டிட்யூவன்ட்? ஈத்தாக்சி. அப்ப என்ன வரும்? ஈத்தாக்சி பென்சீன். ஈத்தாக்சி பென்சீன். சரி, இப்போ இதுல பாருங்க பார்க்கலாம், இங்க 6 கார்பன் இருக்குது, இங்க 7 கார்பன் இருக்கு. அப்ப இதுதான் கார்பன் ஸ்கெலட்டன். கார்பன் ஸ்கெலட்டன் 7 கார்பன்னா ஹெப்டேன். ஹெப்டேன்ல சப்ஸ்டிட்யூவன்ட் எது? இந்த குரூப். அப்ப என்னது? இது பேர் என்னது? ஃபீனாக்சி. இந்த மொத்த குரூப் பேர் என்னது? ஃபீனாக்சி. எத்தனை கார்பன் ஜாயிண்டா இருக்கும்? ஃபர்ஸ்ட் கார்பன் ஜாயிண்டா இருக்குது. அப்ப 1 ஃபீனாக்சி ஹெப்டேன். 7 கார்பன் தான் ஹெப்டேன். ஃபர்ஸ்ட் கார்பன் என்ன இருக்கு? ஃபீனாக்சி. சரிங்களா? அப்ப இந்த ஆக்சிஜன் இதோட சேர்த்து நம்ம சப்ஸ்டிட்யூட் சொன்னா நமக்கு ஃபீனாக்சி. ஃபர்ஸ்ட் கார்பன் ஃபீனாக்சி, 1 ஃபீனாக்சி ஹெப்டேன். சரி, இப்போ இதில் பாருங்க பார்க்கலாம், இங்க 3 கார்பன் இருக்குது, இங்க 1 கார்பன் தான் இருக்கு. அப்ப இதுதான் கார்பன் ஸ்கெலட்டன். 1 2 3 3 கார்பன் தான் என்னது? ப்ரொப்பேன். ப்ரொப்பேன்ல ரெண்டாவது கார்பன்ல சப்ஸ்டிட்யூட்டா இருக்குது மீத்தாக்சி குரூப். ரெண்டாவது இப்படி கொடுத்தாலும் 2 தான் வரும், இங்கிருந்து கொடுத்தாலும் 2 தான் வரும். 2 மீத்தாக்சி ப்ரொப்பேன். ஓகே. இப்போ இதில் பாருங்க பார்க்கலாம், 6 கார்பன், இங்க 4 கார்பன். அப்போ இதுதான் கார்பன் ஸ்கெலட்டன் பென்சீன். பென்சீன்ல சப்ஸ்டிட்யூவன்ட் இது பேர் என்னது? 4 கார்பன் இருக்கா, பியூட்டாக்சி அப்படி சொல்ல முடியாது. கார்பன் ஸ்கெலட்டன் 5 கார்பன் இருக்கு. இப்போ இதோட பேர் தான் சப்ஸ்டிட்யூட் ஆட் பண்ண போறோம். இதோட பேர் என்னது? 4 கார்பன் ஸ்ட்ரெயிட்னு எடுத்துக்கிட்டா பியூட்டேன். அந்த பியூட்டைல் குரூப்ல ரெண்டாவதுல மெத்தில் இருக்குது. அப்போ இதோட பேர் என்னது? பியூட்டாக்சி. அதுல 2 மெத்தில் இருக்கா, 2 மெத்தில் பியூட்டாக்சி. இது பேர் என்னது? 2ல மெத்தில். சாரி, நம்பரிங் பாருங்க, நம்பரிங் தான் ஓ அட்டாச். இங்கிருந்து நம்பர் கொடுக்கணும், இங்கிருந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஓ இங்கிருந்து அட்டாச்சா இருக்கு, இங்கிருந்து நம்பர் கொடுக்கணும். 1 2 3. 3ல தானே இருக்கு நமக்கு மெத்தில் இருக்குது. அப்ப 3 மெத்தில் பியூட்டாக்சி பென்சீன். 3ல மெத்தில் இருக்குது. இது பேர் என்ன? 3 மெத்தில் பியூட்டாக்சி பென்சீன். 3 மெத்தில் பியூட்டாக்சி பென்சீன். 4 கார்பன் ஸ்ட்ரெயிட் செயின் இருக்குது, பியூட்டேன் ஆக்சி பியூட்டாக்சி. 1 2 3 3ல மெத்தில் இருக்கனால 3 மெத்தில் பியூட்டாக்சி பென்சீன். இதுல பாருங்க பார்க்கலாம், இதுவும் மீத்தாக்சி, இதுவும் மீத்தாக்சி, ரெண்டும் சப்ஸ்டிட்யூவன்ட். அப்ப இதுதான் கார்பன் ஸ்கெலட்டன். இங்க CH2. ஓகே, இது கார்பன் ஸ்கெலட்டன். என்ன இருக்கு? CH2 CH2ங்களா? இப்ப இந்த கார்பன் ஸ்கெலட்டன்ல என்னது? 2 கார்பன் ஈத்தேன். ஈத்தேன்ல இங்க ஒரு மீத்தாக்சி, இங்க ஒரு மீத்தாக்சி. 1 2 2 கார்பன் மீத்தாக்சி. அப்ப 1 2 டைமீத்தாக்சி ஈத்தேன். 2 மீத்தாக்சி குரூப் இருக்கு. 1 2 டைமீத்தாக்சி ஈத்தேன். 1 2 டைமீத்தாக்சி ஈத்தேன். இப்போ இதில் பாருங்க பார்க்கலாம், இது என்னது? ஈத்தாக்சி சப்ஸ்டிட்யூவன்ட். இது சைக்ளோஹெக்சேன். சைக்ளோஹெக்சேன்ல 1ல 2 மெத்தில் இருக்குது. 1 1 டைமெத்தில், 2ல ஈத்தாக்சி. அப்ப 2 ஈத்தாக்சி 1 1 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். ஏன்னா எம் தான் ஃபர்ஸ்ட், இ ரெண்டாவது வரும். சாரி, இ ஃபர்ஸ்ட். அப்ப இதை முதல்ல சொல்லணும். 2 ஈத்தாக்சி 1 1 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். 2 ஈத்தாக்சி 1 1 டைமெத்தில் 2 ஈத்தாக்சி 1 1 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். சைக்ளோஹெக்சேன். கிளியருங்களா? அடுத்தது நேச்சர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம்.
ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த 3 ஃபங்க்ஷனல் குரூப்புடைய ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்குறோம். முதல்ல ஆல்காலுக்கு CH3 OH எடுத்துக்கலாம். இது என்னது? மெத்தில் ஆல்கஹால், மெத்தனால். அதே மாதிரி ஃபீனால், ஈத்தர், மீத்தாக்சி மீத்தேன். சரி, இது மூணுலையுமே இந்த ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர்னா பாண்ட் லென்த் எப்படி இருக்கு, பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறது அதனுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது. இதில் பார்த்தோம்னா மெத்தில் ஆல்கஹால், அதாவது மெத்தனாலில் இந்த பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்களா, இது 142 பிகோமீட்டர் இருக்கும். பிகோமீட்டர்னா 10⁻⁻12 மீட்டர், அதான் சொல்லுவாங்க பிகோமீட்டர் சொல்றாங்க. இந்த OH உடைய பாண்ட் லென்த் 96 பிகோமீட்டர் இருக்கும். இந்த பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 108.9 டிகிரி. ஆக்சுவலாக இது ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். இந்த பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த கார்பனுடைய sp3 ஹைபிரிட்ஸ் கார்பனுக்கும் sp3 ஹைபிரிட்ஸ் ஆர்பிட்டாலும் இந்த ஆக்சிஜனுடைய sp3 ஹைபிரிட்ஸ் ஆர்பிட்டாலும் நமக்கு என்னது ஓவர்லாக் ஆகுது, இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ கார்பனில் பாருங்களேன் 1 2 3 4 பாண்ட் அட்டாச் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்னவா இருக்கணும், sp3 ஹைபிரிட்ஸ் ஆர்பிட்டால தான் இருந்தாகும். அந்த ஹைபிரிடேஷன் நடந்திருக்கு. இந்த ஓலையும் பார்த்தீங்கன்னா ஓல 2 லோன் பேர் அன்ஷேர்டு எலக்ட்ரான் இருக்குது, 2 அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. சரிங்களா, அதுக்கு ஒரு ஆர்பிட்டால் இருக்கணும். அப்போ இதுலேயும் பாருங்க 1 2 3 4 ஆர்பிட்டால் கம்பைண்டாக இருக்கணும். அப்போ என்ன ஸ்டேட்டில் இருக்குது, sp3 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால தான் இருக்கும். அப்போ இந்த சிக்மா பாண்டு இந்த கார்பனுடைய sp3 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டாலும் ஆக்சிஜனுடைய sp3 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டாலும் எனக்கு ஓவர்லாப் ஆகி இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா, இப்போ இந்த பாண்ட் இப்போ என்னது, இந்த ஓக்கு எடுத்துட்டு இருக்கு 1 2 3 4 ஆட்டம் கம்பைண்டாக இருக்கிற மாதிரி இங்கே ஒரு அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, இதில் ஒரு அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ என்ன ஸ்ட்ரக்சர் நமக்கு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். என்ன ஸ்ட்ரக்சர்? டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்னா இந்த பாண்டுகள் எவ்வளோ இருக்கணும், 109 டிகிரி 28 மினிட், 109 டிகிரி 20 மினிட் இருக்கணும். இதனுடைய இது டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா பாண்டுகள் இவ்வளோ இருக்கணும். ஆனால் இதோட என்ன இருக்கு, கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஓல இருக்கு பார்த்தீங்களா அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானு, இங்கே போட்டு காட்டுனேன். இந்த ஓல அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே லொக்கேட் ஆயிருக்குது. இப்போ என்ன இருக்குது பார்த்தீங்களே, இந்த அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் இந்த பாண்டு பேருக்கு இடையில ரிபல்ஷன் இருக்கும். இப்போ பாருங்க, இது என்னது, லோன் பேர் ரிபல்ஷன். இது ரெண்டுக்கு இருக்கிற ரிபல்ஷன் பேர் என்ன சொல்லுவாங்க, லோன் பேர் ரிபல்ஷன். இது லோன் பேர் பாண்ட் பேர் ரிபல்ஷன். இது பாண்ட் பேர் ரிபல்ஷன். சரிங்களா, இந்த ரிபல்ஷன் ரொம்ப ஹையா இருக்கும்னா லோன் பேர் ரிபல்ஷன் ரொம்ப ஹையா இருக்கும். இது தெரிஞ்சுக்குங்க. லோன் பேர் ரிபல்ஷன் வெரி வெரி கிரேட்டர் than that of லோன் பேர் பாண்ட் பேர் ரிபல்ஷன். அதை விட எது கம்மி, பாண்ட் பேர் ரிபல்ஷன். அப்ப இருக்க ரிபல்ஷன் ரொம்ப ஹை ரிபல்ஷன் எது நமக்கு, லோன் பேர் தான். அதோட கம்மி லோன் பேர் பாண்ட் பேர், அதோட கம்மி தான் பாண்ட் பேர். அப்ப இங்க இது ரிபல்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த லோன் பேர் ரிபல்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நல்லா விரிஞ்சுக்கும். நல்லா விரிஞ்சதுனால இந்த பாண்ட் என்ன நமக்கு கொஞ்சம் சுருங்கிருச்சு. எதோட கம்மியா இருக்குது, டெட்ராஹெட்ரல் இருக்க வேண்டிய 109 டிகிரி 28 மினிட் பாண்ட் ஆங்கிளை விட இது என்னவா இருக்கு, கம்மியா இருக்குது. சொல்ல புரிஞ்சா, ஸ்லைட்லி கம்மியா இருக்கு. ஏன்னு கேட்டாங்கன்னா டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் லோன் பேர் ரிபல்ஷன் ஆன் ஆக்சிஜன் ஆட்டம். சரிங்களா, சரி. இதே ஆல்கால்ல பார்த்தோம்னா இதே மாதிரி இதுல கேட்கலாம்னா, ஆல்கால் இருக்கிற இந்த சீக்கு ஓக்கு இருக்கிற பாண்ட் லென்த் சரிங்களா எவ்வளவு இருக்கு நமக்கு, இதுல 80 இங்க 146 ஆக்சுவலி 136 தான் இருக்கும். இந்த ரேஞ்சில் இருக்கு நமக்கு, இங்க 136 பிகோமீட்டர் ரேஞ்சில் தான் இருக்கும். இங்க சீக்கு ஓக்கு இருக்குது 142 இருக்குது. இங்க கூட சிமிலர் அதே தான் இருக்கும், 141 பிகோமீட்டர் இருக்கும். சரிங்களா, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 136 தான் இருக்குது. இது ஏன் அப்படின்னு கேட்கலாம். இதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரி இருக்கும்.
இதை விட கம்மி, அதுக்கு அதே ரீசன் தான். சரிங்களா? ஆனா இது என்னத்தான் இந்த இடத்துல 2 லோன் பேர் நமக்கு பெண்ட் பண்ணாலுமே இங்க ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது. சரிங்களா? ஃபினைல் குரூப் ரொம்ப மடங்க முடியாது. இது பல்கே குரூப் தான். அதனாலதான் என்னது 109 விட கம்மி, இந்த அளவுக்கு போகல. 109 டிகிரி இருக்குது பாண்ட் ஆங்கிள் இருக்குது. சரிங்களா? சரி, என்ன சொன்னானு இந்த ஃபீனால்ல இந்த ஓக்கும் சிக்கு இருக்கிற பாண்ட் லென்த் ஏன் 136 இருக்குது, ஆனா இங்க ஆள்கள பார்க்குது 142 இருக்கு, ஏன் கம்மியா இருக்கு? இதுவும் சிக்மா பாண்ட் தான், இதுவும் சிக்மா பாண்ட் தான், ஆனா இதோட ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 ரீசன். ஒன்னு, இங்க இருக்கக்கூடிய கார்பன் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன், இந்த கார்பன் என்னது sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன், ஆனா இங்க இருக்கிற கார்பன் நமக்கு என்னது sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். சரிங்களா? sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பனை விட sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பனுடைய எலக்ட்ரான் நெகட்டிவ் ரொம்ப அதிகம், பிடிச்சி அதிகமாக இழுக்கும். ஏன்னா எஸ் கேரக்டர் அதிகமா இருக்கு. எப்படி எஸ் கேரக்டர் தெரிஞ்சுக்கிறதுன்னு வச்சுக்கலேன். இப்ப sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் வச்சுக்கலேன், இதுல எஸ் கேரக்டர் எவ்வளவு இருக்கும்? எஸ் கேரக்டரோட பர்சன்டேஜ் 25% தான் இருக்கும். ஏன்னா மொத்தம் எத்தனை பாண்ட் இருக்குது? ஒரு எஸ் 3 பி, 4 பாண்ட் இருக்குது, 4 ஆர்பிட்டால் இருக்குது. என்ன 4 ஆர்பிட்டால், 4 ஆர்பிட்டாலுக்கு ஷேர் பண்றீங்க. ஒரு பர்சன்டேஜ் 100 கன்வெர்ட் பண்றது பர்சன்டேஜ். அப்ப 100 4ஆ செப்பரேட் பண்றீங்க. அப்ப எஸ்க்கு எவ்வளவு வரும்? 25% தான் கிடைக்கும். இந்த sp3 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால எஸ் கேரக்டர் எவ்வளவுதான் இருக்கும்? 25% தான் இருக்கும். இதே sp2 ஹைபிரிடைஸ் கார்பனா இருந்துச்சுன்னா எஸ் கேரக்டர் 33.33% இருக்கும். ஏன்னா 100 3ஆ டிவைட் பண்றீங்க, அப்ப 33.33 வரும். sp ஹைபிரிடைஸ் கார்பனா இருந்துச்சுன்னா எஸ் கேரக்டர் எவ்வளவு இருக்கு? நமக்கு 50% இருக்கும். ஏன்னா 100 2ஆ டிவைட் பண்றீங்க. இதுக்கு 50, இதுக்கு 50. எஸ் கேரக்டர் அதிகமாக எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாயிட்டே போகும், பாண்டை பிடிச்சி இழுக்கிறப்ப அதிகமாயிட்டே போகும். அப்ப இங்க sp3ஆ இருக்கு, இங்க என்ன இருக்கு? sp2ஆ இருக்கு. அப்ப எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி sp2 ரொம்ப அதிகம், டைட்டா பிடிச்சி இழுக்கும். அப்ப என்ன ஆகுது? பாண்ட் லென்த் குறையுது. இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசனு, இதுக்கு நம்ம ரெசோனன்ஸ் எழுதியிருப்போம். ஹாலோஜன் படிக்கும்போது படிச்சிருக்கிறோம். இங்க ஹாலஜன் போட்டிருப்போம், இதுல இருக்க எலக்ட்ரான் உள்ள இன்வால்வ் ஆகும். சரிங்களா? அது மாதிரி ரெசோனன்ஸ் என்ன எழுதுவீங்க? இங்க OH இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஓல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 2 இருக்குன்னு படிச்சிருக்கிறோம். சரிங்களா? அன்ஷேர்டு பேர் ஆஃப் 2 இருக்குது, அந்த எலக்ட்ரான் உள்ள இன்வால்வ் ஆகும். இங்க என்ன நமக்கு? அப்ப இங்க டபுள் பாண்ட் OH, இங்க பிளஸ், இது இங்க வந்துச்சுன்னா இந்த பாண்ட் வெளியே போயிருங்களா? இப்ப இங்க மைனஸ் இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? இங்க டபுள் பாண்ட் OH இருக்குது, இந்த பாண்டு இங்க வரும். இந்த பாண்டு பக்கத்தில் வருது, அப்ப இது வெளியே வந்துடும் நமக்கு. இங்க மைனஸ் இருக்கும். அடுத்தது இந்த பாண்டு உள்ள போகும், இது வெளியே போகும். அடுத்தது இந்த எலக்ட்ரான் இங்க வருது, இது வெளியே போய் பழைய மாதிரி என்ன நமக்கு? OH வெளியே வந்துடும். அப்ப இந்த ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல பாருங்களேன், மோஸ்ட் ஆஃப் டைம் ஓக்கும் சிக்கு இருக்கிற பாண்ட் எப்படி இருக்கு? நமக்கு பார்ஷலி டபுள் பாண்டா இருக்குது. என்னவா இருக்குது? பார்ஷலி டபுள் பாண்ட் கேரக்டர். அப்ப 2 ரீசன் ஏன் ஃபீனால்ல OH பாண்ட் லென்த் கம்மியா இருக்குது கம்பேர் டு அதர் ஆள்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் ஓக அட்டாச் ஆக்கிற கார்பன் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன், அதனால எலக்ட்ரானிட்டி அதிகம், அதனால டைட்டா அட்ராக்ட் ஆயிட்டு இருக்கும். அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன், இதோட ஹைபிரிடைசேஷன் ஸ்ட்ரக்சர் எழுதும்போது மோஸ்ட் ஆஃப் டைம் ஓ வந்து சி கூட டபுள் பாண்ட் கேரக்டர் அட்டாச் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் ஆஃப் ஆக்சிஜன். பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் ஆஃப் ஆக்சிஜன். டபுள் பாண்ட் கேரக்டர்னா சிக்மா பாண்டோட டபுள் பாண்ட் என்ன இருக்கும்? நமக்கு சிங்கிள் பாண்டோட டபுள் பாண்ட் லென்த் கம்மியா இருக்கும், டபுள் பாண்டோட ட்ரிபிள் பாண்ட் இன்னும் கம்மியா இருக்கும். சரிங்களா? அப்ப 2 ரீசன், ஒன்னு ஓ அட்டாச் டு sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன், ரெண்டாவது பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் ஆஃப் ஆக்சிஜன் இன் இட்ஸ் ஹைபிரிடைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? சரி, இதுல பாருங்க பார்க்கலாம். இதுல இந்த பாண்ட் ஆங்கிள் 1111.7 டிகிரி இருக்கும். அதாவது டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சரை விட, ஆனா இதோட ஸ்ட்ரக்சர் டெட்ராஹீட்ரல் தான். ஏன்? இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது, இப்படி இருக்கும். சரிங்களா? அப்ப டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் தான். ஆனா ஆங்கிள் 109 டிகிரி 20 மினிட் விட இது அதிகமா இருக்கு அப்படின்னா, இங்கேயும் லோன் பேர் ரிபல்ஸ் வந்து அதிகமா தான் விரிக்குது, இது மடங்கணும். ஆனா இங்க என்ன இருக்குது? வெறும் கார்பன் இருக்குல்ல, மெத்தில் குரூப்பா இருக்குது. அப்ப இந்த மெத்தில் இந்த சி சுத்தி 3 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு, கிட்ட வரும்போது 2 பல்கி குரூப்பா இருக்கனால என்ன பண்ணுவோம்? நம்மளால நெருங்க முடியாது. சரிங்களா? டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் பல்கியர் குரூப் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் தான்
பாண்டங்களை குறைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுது, டெட்ராஹெட்ரல் பாண்டங்களோட கொஞ்சம் என்னவா இருக்கு, அதிகமா இருக்குது. ஏன் ஈத்தர்ல பாண்ட் ஆங்கிள் 11.7 டிகிரி இருக்கு, அதாவது கிரேட்டர் தேன் டெட்ராஹெட்ரலா இருக்குன்னு கேட்டான்னு என்ன சொல்லணும் நம்ம, டியூ டு பல்கியர் குரூப் அட்டாச் டு த ஆக்சன், எனது மெத்தில் குரூப் அட்டாச் இருக்கனால ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்ல நமக்கு பாண்ட் ஆங்கிள் குறைய மாட்டேங்குது, என்ன இருக்கு, அதிகமா இருக்குது. சரிங்களா, இதுதான் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புடைய ஸ்ட்ரக்சர்ங்கிறது. இதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபீனால், ஆல்கால், ஈத்தர் எல்லாத்துடைய ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா.